முருகரை பார்க்கணும், முருகரை உணரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளான ஒரே விஷயம் தான். நீங்கள் மனசார தலைவர் என் கூட இருக்காரு, என் கூட பேசுகிறேன், இதை நம்ம வெளியே சொன்னாலும் எப்படி உங்ககிட்ட மட்டும் பேசுகிறாருன்னா பக்தியாக இருந்தால் நீ உணர்வு வைப்பா. இதுக்கு கனவுல வருவார், இங்கே வருவார், அங்கே வருவார்லாம் இல்லை. இந்த செவ்வாய்க்கிழமை ஏன் இந்த அலை மோதிர கடல் கூட்டம் போல இருக்கிற மக்கள் பக்தர்கள் எங்க இருந்து தான் வராங்க? ஏன் அந்த ஒரு நாளுக்கு மட்டும் அவ்வளோ கூட்டம்? எனக்கு இந்த வரலாறு தெரிய இவங்க பண்றதெல்லாம் தாங்கி எனக்கு ஒரு நகைச்சுவை மாதிரி தான் தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு நாள் கிழமெல்லாம் கிடையவே கிடையாது. திருச்செந்தூர் கோயில் திருக்கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. கோயிலை தாண்டியும் அந்த தலத்துக்கு ஒரு அதீவீகமான ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. யமனே உங்க உயிர் எடுத்தாலும் முருகனை நம்பினோ முருகா என்று செய்யோன் என்ற ஒரு வார்த்தையை நீங்க உள்ள உச்சரிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஒரு தலை வரும். அது என்ன தலைனா முருகர் நிற்பாரு. அப்ப யமனே முருகனுக்கு காலடியில மண்டிட்டு போயிடுவாரு. நான் உன் ஆளுன்னு தெரியாம வந்துட்டேன். ஏன் பர்டிகுலரா அவருடைய கையில குறிஞ்சி மலர் இருக்கு? முருகப்பெருமானுக்கு பிடித்த மலரே குறிஞ்சி மலர் தான். இது ஒரு காதல் சின்னமாகவும் நம் தலைவருக்கு இருக்கு. என்ன காதல் சின்னம்னா, என்ன முருகர் சிலையா இருக்கட்டும், இந்த இடுப்புல கை வச்சுட்டு இருப்பார். வெங்கடேஸ்வர பெருமாளை பார்த்தீங்கன்னா இடுப்புல கை வச்சுட்டு இருப்பார். சில தடயங்கள் அழிக்க முடியாத நிலைமையில இருக்கும் பொழுது அதை அழிக்க முடியாது. இன்னும் கூடிய சீக்கிரத்துல இனிமே தான் நான் கதை ஆரம்பிச்சிருக்கோம், முடிவே இல்லையே. அதே மாதிரிதான் இதுக்கப்புறம் முருகர் எழுச்சி இருக்கு. ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் இல்லம் விக்னேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் சினிமால ஒரு படம் வந்தது, விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா முருகரை பத்தி ரிலேட்டடா அவர் ஒரு தீவிரமான முருக பக்தரார். முருகனை பார்க்க போனியே பாத்தியா, அவர் அங்க இல்லையாப்பா, கோச்சிட்டு பழனிக்கு போயிட்டாரா அப்படின்னு. இப்போ முருகரை நம்ம எங்க போய் பார்க்கலாம்? எங்கதான் இருக்கிறாரு அவரு? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, கடைசி விவசாயி படத்துல எனக்கு இப்பதான் அதை நினைவூட்டுது. கடைசி விவசாயி படம் பார்க்கும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு ஒரு இனிப்பாக அந்த காட்சியை காண்பித்துப்பாங்க. ஏன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நான் ஒரு வரலாறை படிக்கும் பொழுது இந்த ஒரு காணொலியும் இந்த காட்சியும் கரெக்டா இருக்கு. முருகர் செய்யோன் மலை பிரதேசத்துல வாழ்ந்த மனுஷன் அதே மாதிரி அந்த மலை பிரதேசத்துல நோக்கிதான் இன்னைக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஆகாசம் நோக்கிதான் அந்த விஜய் சேதுபதி ஒரு பாறையின் மேல் அங்க நிப்பார். அப்போ அங்க நிக்கும் பொழுது அந்த மேகங்கள் மாறும், அப்போ மயில் கத்தும். இந்த தருணம் நம்ம எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே முருகன பக்தர்களா இருந்தா, முருகனை உணரணும் தான் அந்த தருணம் நம்ம முருகனை உணரலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகரை பார்க்கணும், முருகரை உணரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளான ஒரே விஷயம் தான். நீங்க மனசார இப்ப நீங்க உங்க அப்பாவை நீங்க நேசிக்கிறீங்க, உங்க அம்மாவை நேசிப்பீங்க. சில பேர் அப்பா பையனா இருப்பாங்க, அம்மா பையனா இருப்பாங்க. நான் என் தலைவன் என் முருகன் பையனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லை. இந்த காதலை அவர் வழியில என்னென்ன பயணிக்கிறாரு, அவர் என்னென்ன பண்ணாரு, அதை நீங்க ரீக்ரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அவர் வருவார். இதை பண்ணிட்டு இருக்கேன், நான் தினசரியா அனுபவிக்கிறேன். அவர் என் கூட இருக்காரு, தலைவர் என் கூட இருக்காரு, என் கூட பேசுறேன். இதை நம்ம வெளியே சொன்னாலும் எப்படி உங்ககிட்ட மட்டும் பேசுறாருன்னா பக்தியா இருந்தா நீ உணர்வு வைப்பா. இதை நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு கனவுல வருவாரு, இங்க வருவாரு, அங்க வருவார்லாம் இல்ல. மனசார அன்பை நீ வெளிப்படுத்து, இல்லாதவங்களுக்கு கொடு. அந்த ஏழையின் சிரிப்பில், அந்த கண்ணீரில் முருகனை நீ பாப்ப, கண்டிப்பா பாப்ப. இந்த பொதுவா இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்க அப்படின்னா, எல்லா பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்லையும் கூட்டம் அலமோதும். நம்ம போய் ஒரு சாதாரணமா முருகரை ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை ஏன் இந்த அலை மோதிர கடல் கூட்டம் போல இருக்கிற மக்கள் பக்தர்கள் எங்க இருந்து தான் வராங்க? ஏன் அந்த ஒரு நாளுக்கு மட்டும் அவ்வளவு கூட்டம்? இது ஒரு டேக்லைன் மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. செவ்வாய்க்கிழமைனா முருகருங்க, வியாழக்கிழமைனா சாய்பாபா, சனிக்கிழமைனா வெங்கடேஸ்வர பெருமாள், ஞாயிற்றுக்கிழமைனா ஆஞ்சநேயர் யாரோ சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே ஒரு டேக்லைன். எனக்கு இந்த வரலாறு தெரிய இவங்க பண்றதெல்லாம் தாங்கி எனக்கு ஒரு நகைச்சுவை மாதிரி தான் தோணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனுக்கு நாள் கிழமெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எனக்கு உடம்புல ஒரு நோய் வரும், உயிரே போகுது. நாள் கிழமை பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல் போவேன். தபார்னு போகலாம், நான் செத்துருவேன். நான் போய் தான் ஆகும். அதே மாதிரிதான் காதல் இருக்கு, அன்பு இருக்கு, பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இன்னைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, தினசரியா காலையில மாலையில முருகனை போய் பார்த்துருவேன்.
எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்துருவேன். கோயில் பக்கத்துல கோயில் இருக்கா இல்லையா, ஒரு 10 கிலோமீட்டர் போய் இப்ப பைக்கிலேயே நடந்தாச்சு போய் பாத்துருவேன். எனக்கு அந்த காதல் அப்படி இருக்கு. அவனை பாத்துடணும், எப்படியாச்சும் பாத்துடணும். என்னை திட்டுறியா, அடிக்கிறியா, கொல்றியா, உன்னை பாத்துடணும், அவ்வளவுதான் ஒரே விஷயம். அப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் என்னன்னா உகுந்த நாளா வந்து எல்லாருமே பேசுறாங்க, ரைட், ஓகே, பக்தர்கள் போறாங்க. நான் இன்னைக்கும் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோட கண்ணீர்லயும் வந்து ஒரு பயமும் ஒரு அதீவீதமான ஒரு பக்தியும் இருக்கு. நான் பாக்குறேன், நான் இல்லைன்னு நான் சொல்லல. அங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட போட்டு வைக்கிறாங்க மேடம். ஒரு 15 ஒரு 20 லிஸ்ட். வீடு கட்டணும், பொண்ணுக்கு இதுவா இது, அதுவா இது, வீட்டை நகை தொலைஞ்சு போச்சு, நாய் தொலைஞ்சு போச்சு, காரு வரல, அவன் ஏத்துட்டுக்காரன் இது வளர்ந்துட்டான், அது வளர்ந்துட்டான், இது வளர்ந்துட்டான்னு ஒரு கும்பல் இங்க இருக்கு. இன்னொரு கும்பல் என்னன்னா, முருகா அவன் எப்படியாவது தோக்கணும், முருகா நீ தோத்துட்டா நீ தான் என் முருகன், இப்படி சொல்ற ஒரு கும்பலும் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பாக்குறவங்க எல்லாருக்குமே உணர்வாங்க, தெரியும். இது எதுவுமே வேண்டாம். இது எல்லாமே நம்ம பிளான் பண்றோம்ல, அவன் சிரிச்சிருவான், மேல இருக்கவன் சிரிச்சிருவான். ஏன்னா அவன் பிளான் வேற. போறீங்களா, அந்த பக்தி நீங்க எந்த அளவு காட்டுறீங்களா? ஒரு சூடம், ஒரு 5 ரூபாய் சூடம் இல்லையா, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அரளிப்பூ வாங்கிட்டு போங்க. வெள்ளர்லயோ சிவப்பர்லயோ சாமந்தி பூவோ எந்த மலர்களா இருக்கட்டும், மனசார வாங்கிட்டு போறீங்கல்ல, அதுவே அவங்களுக்கு மனசு, முருகனுக்கு மனசு நிறைவானது. நீ 10 ரூபாய்க்கு கொடுப்பியா, பக்கத்து உன் பின்னாடி இருக்கவன் 500 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு போவான். நீ உன்னால முடிஞ்சது நீ கொடுக்குறியா, வீட்டுக்கு போகும்போது இந்த 5 ரூபாய் உனக்கு 5000 ரூபாய் உனக்கு வரும். இது மட்டும்தான் செல்வமும் அந்த ஒரு ஆசீர்வாதம் முருகன் கிட்ட இருந்து கிடைக்கும். இப்போ நிறைய வந்து முருகன் சிலை வந்து போகர் வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2 சிலை வந்து முருகனுடைய உருவம் வந்து செஞ்சிருந்தாரு. ஒண்ணு வந்து நவபாஷணம் வந்து பழனியில இருக்கு, இன்னொன்னு வந்து தசபாஷணம் பூம்பாறையில வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருச்செந்தூர் முருகர் எந்த எதனால ஆனாரு, எப்படி உருவம் ஆனாரு, அதை பத்தி எதனாவது வரலாறு உங்களுக்கு தெரியுமா? திருச்செந்தூர் முருகன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் சூரனை சம்ஸ்காரம் பண்ணதான் அந்த இடம், அந்த பண்ண மண், அந்த கடல், கருணை கடல், இந்த கடல், எல்லா கதையும் நமக்கு தெரியும். ரெண்டாவது என்னன்னா, இந்த திருச்செந்தூர் கோயில் திருக்கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இது ஆண்டிகளார் கட்டப்பட்ட கோயில் தான் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான். பட் கோயிலை தாண்டியும் அந்த தலத்துக்கு ஒரு அதீவீகமான ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா அது நூல்கள்ல நான் படிக்கிறேன். கண்டிப்பா அது சான்றோடையும் நம்ம சொல்லணும். எது இருந்தாலும் நம்ம ஓப்பனா சொல்லிட்டா நம்ம மக்களுக்கு தெரியாது. சான்றோட சொன்னாதான் அதுக்கான ஒரு உயிர் இருக்கும் அந்த நம்ம சொல்ற சொல்லுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும், மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கிளியரான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும், இப்ப நீங்க ஒரு கல்லுல ஒரு பொம்மையை நீங்க பண்றீங்க அப்படின்னா, விக்கி இந்த முருகன் இல்லம் விக்னேஷ் தான் அந்த கல் வச்சு பண்ணாரு, ஒரு முருகரை பண்றாரு. ஒரு போட்டோ ஃப்ரேம் நான் பண்றேன்னா, இன்னார் பண்ணாரு, அன்னார் பண்ணாரு, இன்னார் பண்ணாரு தான். இயற்கையா ஒரு விஷயம் உருவாகுதுன்னா, அது இந்த காலம் வரைக்கும் இந்த கலியுகத்துல இருக்கணும்னு அது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரிதான் மேடம், மகாபலிபுரத்துல வந்து முருகர் வந்து ஒரு 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 காலகட்டத்துல வந்து என்ன சொன்னார்னா, முருகர் வந்து ஒரு யுகம்னா ஒரு போர் தாண்டி அங்க வரும்போது, முருகனே இல்லை இதுக்கப்புறம், முருகர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாருன்னு ஒரு கூட்டம் சொல்லும் பொழுது, அங்க என்ன பண்ணிட்டான்னா, முருகரோட சார்பா ஒரு நடுக்கல் நட்டிட்டாங்க. நடுக்கல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் காலத்துல வந்து இப்போதான் நம்ம ட்ரெண்ட் பண்றோம்ல இந்த போட்டோ, இந்த சிலை, அந்த சிலை, அந்த சிலை. முன்னோர்கள் காலத்துல ஆதி முப்பாட்ட காலத்துல 4000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், கிபி 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் நாட்டுக்காக வாழ்றான், ஒருத்தவன் நாட்டுக்காக உயிரை கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம மிலிட்டரி இந்த ஆர்மி எல்லாம் சொல்றோம்ல, அவங்களாம் வீரர்கள் கிடையாது. இந்த வீரர்கள் முன்னாடி நம்ம ஆதி தமிழை மட்டும்தான். அது யாருன்னா முருகன் மட்டும்தான். அப்போ ஒரு நாட்டுக்காக ஒருத்தன் உயிரை கொடுத்து போராடுறான்ல, அவனுக்கு சார்பா அவனோட நினைவூட்டுறதுக்காக ஒரு நடுக்கல் நட்டுறோம். அந்த நடுக்கல் என்ன அப்படின்னு பார்த்து, இன்னைக்கும் நீங்க கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ரோட் சைட்ல ஒரு கல்லை மட்டும் வச்சிருப்பாங்க, ஒரு பூஜை, ஒரு துணி மட்டும் கட்டியிருப்பாங்க. அதுதான் கடவுள். என்ன கடவுள், என்ன கடவுள், என்ன பேரு, என்ன இது பேரு, இந்த மாதிரி இன்னாரெல்லாம் நம்ம மனுஷங்களாம் வந்து காமாட்சி அம்மனா இருக்கட்டும், இவங்களா இருப்பாங்களோ, இதெல்லாம் நம்மலாம் இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இதுதான். இது எல்லாமே ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான். இந்த நீரும் காற்றும் நெருப்பும் இது எல்லாமே பிரபஞ்சம். ஒரே ஒரு கடவுள், அந்த கடவுளை யாருமே பார்த்ததில்லை. அந்த கடவுளை அடைஞ்ச ஒரே ஒரு ஆள் முருகன் மட்டும்தான். அப்ப முருகனா நம்ம வந்து வழிபாடு பண்ணிதான் இந்த நடுக்கல் இன்னைக்கு ஓஎம்ஆர்ல இருக்கு. அந்த ஓல்ட் மகாபலிபுரத்துல வந்து ஒரு ஏரியால இருக்கு. ஆமா, அந்த நடுக்கல் நட்டிருக்காங்க. ஆனா அது இயற்கை ரீதியா வந்து அது சேதாரம் அடைஞ்சிட்டு பாதி மட்டும்தான் இருக்கும். அது ஏன் அப்படி இன்னைக்கும் அது பேசுதுன்னா, அந்த ஒரு கிபி 3500 வருஷத்துக்கு முன்னாடி நட்டின நடுக்கல் இன்னுக்கும் அது எந்த ஒரு அசம்பவிதம் நடந்தாலும் அதை நிக்குதுன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. வேலுக்கு என்ன மகத்துவம் இன்னைக்கு எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க கையில ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு,
அதை நீங்க தான் எனி டைம் கேரி பண்ணிட்டு போவீங்க. எந்த பிரச்சனாலும் அது வைப்பீங்க. அப்படின்னா முருகன் கையில இருக்கிறது வேல் மட்டும்தான். அந்த வேல் தான் அங்க கையில இருக்கும் பொழுது முருகனை யாரும் இன்னைக்கும் பார்த்ததா சான்று எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த சான்றுகள் இருக்கு. எப்படி இருக்காரு, எந்த டைமென்ஷன்ல இருக்காரு, இன்னைக்கு அந்த நூல்கள்ல இருக்கு. என்னன்னா அந்த வேலை மட்டும் வழிபாடு பண்ணா அவ்வளவு பெரிய ஒரு சக்தி வரும். இன்னைக்கும் கிராமப்புறத்துல போனீங்கன்னா வேலு மட்டுமே தான் இருக்கும். ஆனா கோயில் இருக்கும், வேலு மட்டும் இருக்கும். அந்த கோயில் பாலடைஞ்சு இருக்கும். ஆனா அங்க சிலை இருக்காது. ஏன்னா வேலு தான் முருகர். இது அந்த நீங்க அந்த இன்னைக்கும் நான் உணரக்கூடிய விஷயம், பக்தி ரீதியா உணரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல அந்த திமிரும் அந்த துணிச்சலும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வீரம் நமக்கு வருது பாத்தீங்களா, அதுதான் முருகர். இன்னைக்கும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. 6 மணிக்கு விளக்கு வச்சதுக்கு அப்புறமா பெண்கள் இங்க இருந்து அங்க நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பவும் அது இப்போ நிறைய இடங்கள்ல அது ரூல்ஸ் இருக்கு. இருக்கு. இருந்தாலும் அப்ப ஏன் அப்படின்னா இன்னைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்கிரமான சில பேர் வந்து ஊர் எல்லையில வந்து சாமி ஆடுவாங்க, ஓடி வருவாங்க. சில எச்சினிகள்லாம் வந்து பெண்களை வந்து கவரும். நம்ம கந்தசஷ்டி கவசத்துல கூட இருக்கு, பெண்களை தின்னும் அந்த ஒரு வரி ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே உண்மையா நடந்தது அந்த அப்ப இருக்கிற காலகட்டத்துல. அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு டைம்ல முருகர் வந்து என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமனே வந்தாலும் யமனு உங்களுக்கு சாட்டை விழுத்து உங்க உயிர் எடுப்பார்ல, யமனே வந்து உங்க உயிர் எடுத்தாலும் முருகனை நம்பினோ, முருகா என்று செய்யோன் என்ற ஒரு வார்த்தையை நீங்க உள்ள உச்சரிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஒரு தலை வரும். அது என்ன தலைனா முருகர் வந்து நிப்பாரு. அப்ப யமனே வந்து முருகனுக்கு காலடியில மண்டிட்டு போயிடுவாரு, நான் உன் ஆளுன்னு தெரியாம வந்துட்டேன். அவ்வளவு சக்தி இருக்கு. அப்போ ஒருத்தனுக்கு ஆயிலே முடியுது மேடம். ஆயுள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் முருகா என்ற அந்த வார்த்தை சொல்லும் பொழுது என் தலைவன் அங்க இருக்குன்னு சொல்லும் போது அவனுக்கு அந்த சாவே இல்லை. ஆனா சாவுறான். அப்ப அங்க சாவு இல்லை, அங்க வந்து பேசுது. அங்க யார் பேசுறாங்க? முருகன் தான். இவ்வளவு அவரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி முருகர் வந்து பழனியிலயும் இல்ல பூம்புகார்லயும் வந்து இந்த மாதிரி சிலை செய்ய வச்சிருக்கும் போது ஏன் மற்ற கோவில்களுக்குலாம், மற்ற முருகன் கோவிலுக்கெல்லாம் ஏன் போகர் வந்து சிலை செய்யல? திருச்செந்தூர் வந்து எவ்வளவோ பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் நம்ம பாக்குறோம். ஏன் அங்கேயுமே கூட இந்த போகர் வந்து முருகருடைய சிலை வந்து வைக்கல? இவரு பண்ணதே வந்து ஒரு நவபாஷானம், தசபாஷானம். இது வந்து எல்லாமே ஒரு மூலிகை. நம்ம கழிவு மூலிகை. ஆனா விஷங்கள் அப்படின்னு பாஷானங்கள், விஷங்கள், மூலிகை எல்லாமே ஒரே ஒரு டேர்ம் தான். இது எல்லாமே மருத்துவ ரீதியா ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு சித்தி வாய்ந்து பட்டத்தாய். ஒவ்வொரு கெமிக்கல், இப்ப நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட நான் சேர்த்து ஒரு பொருளை நான் பண்றேன் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஹியூமிடிட்டிக்கும் அந்த டெம்பரேச்சருக்கும், இப்ப நம்ம சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஒரு 100 ரூபாய் மருந்து வாங்கிட்டு போனாலும் ரூம் டெம்பரேச்சர் பார்த்து வைங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க, அங்க வைங்க, இந்த வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நவபாஷான சிலைகள் பண்ணும் பொழுது அந்த ஹியூமிடிட்டிக்கு எங்க அந்த டெம்பரேச்சர் அங்க வேலிடிட்டி ஆகுமோ அப்பயே அது எல்லாமே யோசிச்சு ஒரு ஒரு விஷயம் பண்ணும் போதே இந்த ஞானமும், அதான் நான் சொன்னேனே, இந்த ஞானம் கொடுத்தவரே வந்து முருகன் தான். யாராலையும் அந்த ஒரு சித்து விளையாட்டுகள்லாம் தாண்டி முருகனுக்கு இருக்கிற ஞானம் தான் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அது பண்ணி ஏன் பூம்பாறையில அங்க வச்சிருக்காருன்னா, அது ஒரு குளிர் பிரதேசம். அங்க எல்லாமே அங்க கோல்டா இருக்கும். அப்ப அது வந்து கருகாதுன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் வேப்பரைஸ் ஆயிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகருக்கு வந்து அந்த சந்தனம் போட்டு இது முகத்துல எல்லாம் சந்தனம் பூசி வைப்பாங்க. அந்த இன்னைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த வேர்வை வருது முருகருக்கு. ஆமா, திருச்செந்தூர்ல இப்பவும் வந்து முருகருக்கு வேர்வை வடிகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேர்வையான இதுனா பக்தி ரீதியா முருகர் ரீதியா காதலாம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற இடமும் அங்க இருக்கிற தலமும் ரொம்ப உஷ்ணமான இடம். அந்த கருவறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உஷ்ணமான இடம். அந்த ஒரு டெம்பரேச்சர், இது அறிவியல் ரீதியா நான் சொல்றேன், அங்க டெம்பரேச்சர். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிலை எந்த ஒரு மெட்டல், எந்த ஒரு காப்பர், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்ல பண்ணது கூட நமக்கு இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரிய வரல. எப்படி நீங்க போகர் செஞ்ச 2 சிலைகளுக்கு வந்து நமக்கு டெபினேஷன் தெரியுதோ, திருச்செந்தூர்ல இருக்கிற சிலை இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரியல. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கல. அப்போ நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கருவறையில் இருக்கிற சிலைகளுக்கு ஏன் வந்து வேர்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஹியூமிடிட்டியும் அங்க இருக்கிற டெம்பரேச்சரும். நம்ம சாதாரணமா இருந்தாலும் நம்ம இந்த தோலுக்கு இருந்தாலுமே வந்து அவ்வளவு வேர்த்து விதுவித்து போகுது. முருகரும் அதை வந்து உணர்றாரு. அந்த டெம்பரேச்சர் அந்த சிலைக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் அதை வந்து குளிருக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து சந்தனம் பூசி அதை வரவிடாம பண்றாங்க. இப்பவும் வந்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் சிலையில வந்து கையில வந்து குறிஞ்சி மலர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் போயிருக்காங்க, அதை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு சிலர் வந்து கவனமாக பார்த்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க அவருடைய கையில வந்து குறிஞ்சி பூ இருக்கு. அதுக்கு சில காரணங்களும் வந்து சொல்றாங்க. முருகன் சிலைக்கு பின்னாடி
பின்னாடி வந்து பஞ்சலிங்கம் வந்து இருக்கு. சோ லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்காக அந்த குறிஞ்சி மலர் வந்து வச்சிருக்காரு. சோ அதுக்கான உண்மையான காரணம் என்ன? ஏன் பர்டிகுலரா அவருடைய கையில குறிஞ்சி மலர் இருக்கு? ஏன்னா நம்ம தலைவன் இருந்ததும் வாழ்ந்ததும் வந்து குறிஞ்சி நிலம் பரப்புல தானே வாழ்ந்தாரு. குறிஞ்சி தேசத்துல தானே வாழ்ந்தாரு. மலை பிரதேசத்துல தானே வாழ்ந்த தலைவன் தானே நம்ம முருகன். முருகப்பெருமானுக்கு பிடித்த மலரே வந்து குறிஞ்சி மலர் தான். அந்த தேசத்துல அந்த டைம்ல அந்த மலர்கள் மலர்ந்தனர். அப்ப இது ஒரு காதல் சின்னமாகவும் நம் தலைவருக்கு இருக்கு. என்ன காதல் சின்னம்னா, இப்ப நீங்க வந்து சொல்லுவாங்க வள்ளி தேவயானை இவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த தேவயானங்கிறது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது பேசணும்னா அடுத்த நம்ம காணொலியில தான் பேச முடியும். வள்ளிங்கிறவங்க தான் முதல் காதல், முதல் மனைவி. முதல் மனைவில கடைசி மனைவி வரைக்கும் வள்ளி மட்டும் தான். வேற யாருமே அப்ப கிடையாது. அது தெய்வானைங்கிறவங்க எல்லாமே சித்தரிக்கப்பட்டது தான். நான் சொன்ன ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி தான். இது எல்லாமே ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே மனிதர்கள் தான். அப்ப முருகருக்கு உண்மையாவே 2 பொண்டாட்டிங்கிறது ஒரே கிடையாது. ஒரு மனைவி மட்டும் தான். அது 2 பொண்டாட்டிங்கிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும். ஓகே. எல்லாருக்குமே ஏன்னா நீங்க முருகர் மட்டும் இல்ல, வெங்கடேஸ்வர பெருமாள் பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ம். அதே மாதிரி வந்து விநாயகர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஆமா, நிறைய அவருக்குமே 2 ஒய்ஃப் இருக்கு. வடநாட்டுல எல்லாருக்குமே. அவருக்கு 2 ஆனா ஒய்ஃப் இன்னொரு சொன்னீங்கன்னா விநாயகர் கட்ட பிரம்மச்சாரின்றாங்க. ஆ. எதை நம்புவீங்க? ஓகே. அப்ப வள்ளிக்கும் நம் தலைவன் முருகனுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பசுமையான காதல். ம். அந்த காதலுக்கு சின்னமே இந்த குறிஞ்சி மலர் தான். அவருக்கு அந்த மலர் பிடிக்கும். அதனால அவரு அந்த பூவுக்கு மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ. ஆமா. அது அவர் கையில இருக்கு. இன்னைக்கு அது ஒரு அதிசயம். ம். ஏன்னா அவர் அது பிடிச்சிருக்கு. அதை அவர் கையில வச்சிருக்காரு. இது வந்து இந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்காக வச்சிருக்காருன்னா இது வந்து ஒரு கட்டுக்கதை தான். சோ அப்ப அந்த பஞ்சபூதத்திற்கு வந்து குறிஞ்சி மலரால வந்து அபிஷேகம் பண்றாரு. அவரு டெய்லியும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்கல்ல. பஞ்சலிங்கமா இருக்கட்டும், சுயம்பலிங்கமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் சொல்றது என்னன்னா, ஆதி ஆதி யோகி, ஆதி தமிழன் முருகர் மட்டும்தான். இவரு வணங்கின பொருள் ஒரு சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சமும் இயற்கையும் மட்டும்தான். இதுக்கு சான்று நம்ம பார்க்கணும்னா, யாருமே இன்னி வரைக்கும் ஒரு ஒரு கரெக்டான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து குடுத்ததே கிடையாது. இந்த சிவலிங்கம் எப்படி உருவாகுச்சு? ஒருத்தர் கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த சிவலிங்கம் உருவாகுன விதமே வேற மாரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க நெறைய பேர் சொல்றாங்க. அப்ப நம்ம எத நம்புறது? வரலாறு என்ன சொல்லுது? முருகருக்கு பிடித்த மலர் குறிஞ்சி மலர். அவரிடம் காதலின் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த குறிஞ்சி மலர். அவ்வளவுதான். இது வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணாரு. ஏன் எல்லா பூவும் இருக்குமே, ஏன் இது மட்டும் எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான் மேடம். சரி, இன்ன வரைக்குமே எல்லா முருக பக்தர்களோட இன்க்ளூடிங் எனக்குமே இந்த சந்தேகம் இருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. முருக பக்தர்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா மத்த 6 படை வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 5 படை வீடுகள் எல்லாமே குன்றின் மேலதான் இருக்கும். மலை மேல இருக்கக்கூடிய முருகனை நம்ம மலை மேல ஏறி போய் தான் தரிசிச்சுட்டு வரணும். ஆனா திருச்செந்தூர்ல குன்றே இல்ல. ஏன்? என்ன காரணம்? நீர் இருக்கு, கடல் இருக்கு. ம். கடல் நீர் தானே. அதே ஆனா அது மாதிரி குன்று கிடையாதே. குன்று கிடையாது. அதுக்கு தான் கடலும் நீரும் கொடுத்திருக்காரு முருகர். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நம்ம வந்து சில வாஸ்துவா இருக்கட்டும், சில பஞ்சமி இது என்ன சொல்றது, ஒரு நல்வரவு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு கெட்ட காரியம் போனா வீட்ல கால் கழுவிட்டு தான் வரணும். ம். சம்பாட் ஏதோ டெத்துக்கு போனாலும் சில விஷயங்கள் நம்ம ஆமா, பண்ணிட்டோம். தீட்டு கழிச்சிட்டு ஆ வரணும் அப்படின்னு அது சொல்லி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் வந்து ஒரு விஷயம் பண்றாரு. ஒரு 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 சூரனை விட்டுருங்க. ஒரு ஒரு போர் செஞ்சுட்டு வராருங்கும்போது, அப்போ ஆ அந்த ஒரு அந்த ஒரு இதுல இதுவுமே கெட்டது வேணாம். நம்பளோட போயிட்டோம். நம்ம மக்கள கண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடல்ல முழுகுறாரு. ம். அந்த கடல்ல முழுகிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கதைகள் ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த சூரனை சம்ஹாரம் செஞ்சது. இங்க ஒரு சூரனை வந்து இங்க வீழ்த்தினாரு. வெறிகுண்டு இது எல்லாமே ஆனா போர் செஞ்சாரு. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா பண்ணாரு அப்படின்றான். இது வந்து யாருமே பார்க்கவும் கிடையாது. பண்ணதுக்கான ஒரு தலமும் இருக்கு. இதுதான் உண்மையும் கூட. இது எதுக்காக அந்த திருச்செந்தூர்ல மட்டும் கடல் மட்டும்னா, அது ஒரு நீர். ம். நீர், நெருப்பு, காற்று. இது சொன்ன மாரி இந்த 3 விஷயமும் பிரபஞ்சம் தான். அதனால அங்க ஒரு நீர். ம். இதுதான் ஒரு விஷயமே. வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குன்றும் இருக்கிறமெல்லாம் குமரன் இருப்பாருங்கிற மாரி தான். ஏன் சபரிமலையில முருகன் இல்ல? ம். எல்லாருக்குமே கேள்வி வரும். கண்டிப்பா கேள்வி ம். இருக்கு. அதே மாதிரி திருப்பதியிலயும் கூட திருப்பதியும் மலை மேலதான் இருக்கு. இன்னைக்கும் மேடம். அங்கேயும் கூட அது 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 முருகர் அது இல்ல. அத பத்தி பேசணும்னா, இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும். இன்னும் நமக்கு 2 கனவுல தான் பேசுவோம். என்ன அப்படின்னு பாருங்க, ஒரு சான்றிதழ் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதியில இருக்கிற வெங்கடேச பெருமாள் தான், அங்கேயும் இருக்கிறது வந்து முருகர் தான். நம்ம தமிழ் மரபை வந்து இவங்க அழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அத பத்தி பேச்சு, விவாதம் போயிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில நீங்க வந்து எந்த முருகர் சிலையா இருக்கட்டும், இந்த இடுப்புல கை வச்சுட்டு இருப்பாரு. ம். வெங்கடேஸ்வர பெருமாளை பார்த்தீங்கன்னா, இடுப்புல கை வச்சுட்டு இருப்பாரு. ம். சில தடயங்கள் வந்து அழிக்க முடியாத நிலைமையில இருக்கும் பொழுது, அத அழிக்க முடியாது.
இதுதான் ஒரு விஷயமே. இன்னும் கூடிய சீக்கிரத்துல இனிமே தான் நான் கதை ஆரம்பிச்சிருக்கோம்னு முடிவே இல்லையே. அதே மாதிரிதான் இதுக்கப்புறம் முருகர் எழுச்சி இருக்கு. எல்லாருமே உண்மை தானா வெளியே வரும். ஓகே. இந்த ஒரு நேர்காணல்ல நெறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். ஸோ எங்களுக்கு நேர்காணல் குடுக்கும்போது எல்லாமே ஏதாவது ஒரு அனுபவங்கள எங்க கூட பகிர்ந்துப்பீங்க. ஸோ இந்த தடவ நீங்க ரீசென்ட் டைம்ல ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு புதுசா கிடைச்சது, இல்ல ஒரு புது நபர நான் மீட் பண்ணேன், ஒரு புது முருக பக்தர நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததா? நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, மத்தவங்க மாரி எனக்கு வந்து முருக பக்தர்கள் வந்து இவர நான் தினசரியா நான் பார்க்குறேன்லாம் கிடையாது. நான் தலைவனோட வழியில பயணிக்கிறேன். முருகனின் வழி, முருகனின் படை. அவர நான் தேடும்போது சில பல அதான் நான் காணொளி ஆரம்பிக்கும்போதே நான் வந்து சொன்னேன். ஒரு விஷயங்கள் இருக்கு. அத நான் தேட தேட ஒரு ஆகாய சான்று இருக்கு. அத நோக்கி நான் பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். அது எனக்கு கிடைக்க போகுதுங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த ஆதன் மீடியாக்கு நான் குடுக்க போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா அது வரும். ஓகே. ஸோ மிக பெரிய ஒரு விஷயம் இந்த ஒரு நேர்காணல்ல குடுத்திருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு அது உண்மையா தென்படணும். இது வந்து முருகரோட யுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஸோ மேபி இந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ உங்க மூலியமாக கூட அது வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ அத பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதற்கான பணிகளும் தொடர்ந்து உங்க கூட நடக்கிறதுக்கு வெற்றிக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி.